என் பேர் விஜயன். உங்க ஊர் சொந்த ஊர்? சொந்த ஊர் வந்துட்டு பள்ளிவிழா, அருமனை கிட்ட அம்பலக்கடை, பள்ளிவிழா வீடு. அங்கிருந்து இந்த ஊருக்கு வந்த காரணம்? இங்கே வந்துட்டு நான் ஃபேமிலியாட்டு இங்கே தான் இருக்கேன். இங்கே வந்துட்டு வேம்பனூரில் இருக்கேன். பரப்போல வேம்பனூர். அரண்மனையில் இந்த தொழில் தானா இல்லை எப்படி? இந்த தொழில் தான், இந்த தொழில் சின்னதில் இந்த தொழில் தான், வியாபாரம் தான், காய்கறி விதைகள் வியாபாரம் தான். உங்க ஃபேமிலியில இந்த தொழில் தானே பண்ணல? ஃபேமிலியாட்டு தொழில் செய்யல தான், அந்த தொழில் செய்து இப்படி போயிட்டு இருக்கேன். வீட்டில் அப்படி அப்படியே செலவு செய்துட்டு இருக்கு. எதனா ஒருக்கே அட்டாக் வந்து எனக்கு, அதுக்கு பிறகு ரொம்ப கஷ்டம். எதனா ஹாஸ்பிட்டல் எல்லாம் கிடந்து இப்படி எல்லாம் குறவாய் அப்படி எல்லாம் வந்துட்டு, அதுக்கு பிறகு இந்த சுனாமி வந்த டைம்ல அட்டாக்கு. அது போல இது கண்ட மலை போல கழுத்துல இது ஆப்ரேஷன் இது நடந்து, அதுலேயும் கொஞ்சம் பைசா எல்லாம் அடிபட்டு போச்சு. ரொம்ப கஷ்டம்தான். என்ன செய்யுது, வேற ஒரு பிழைப்பில்லாதனால தான் இது பார்த்துட்டு இருக்கேன். அரைக்கும் இல்லை, செய்யறதுக்குள்ள இது இல்லை, தெம்பு இல்லை. இன்னும் இழுப்பு வீசிங் ப்ராப்ளம் இருக்கு என்கிட்ட. என்ன செய்யறதுக்கு யாருக்கு சொல்ல முடியும், கடவுள்கிட்ட சொல்ல முடியும். வேற என்ன பேசுறதுக்கு? இந்த தொழில உங்களுக்கு டெய்லி வருமானம் எப்படி? வருமானம் சில நாளைக்கு 500 கிடைக்கும், சில நாளைக்கு 1000 கிடைக்கும், சில நாளைக்கு 300 கிடைக்கும். சொல்ல முடியாது. இந்த வியாபாரம் அப்படி இருக்கு. மழை இருந்தால் கொஞ்சம் வியாபாரம் முன்னிட்டு நிற்கும், மழை இல்லாத இருந்தால் கொஞ்சம் கம்மி தான். இதுல இங்க வியாபாரம் போட்டுட்டு வந்துட்டு 17 வருஷம் ஆகுது. இந்த இப்ப நமக்கு வருமானம் இல்லாட்ட எப்படி சமாளிப்பீங்க ஃபேமிலியா? வருமானம் வரும், ஒரு நாளைக்கு எப்படி அது 100, 150, 200 ரூபா கிடைக்காத இருக்காது. அதனால வியாபாரம் இருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த கவர் எல்லாம் கவர்லாம் வாங்கி போட்டுறதுனால இந்த காய்கறி விதைகள் இப்படி உள்ள ஐட்டங்கள் எல்லாம் வந்துட்டு ஒரு 300, 350 ஐட்டம், 400 ஐட்டம் வரை இருக்கு. அப்போ ஒரு பாக்கெட்டு 10 ரூபாய்ட்டு போனாலும் ஒரு 10 20 எடுத்தா கொஞ்சம் பைசா வந்துடும். சொல்ல முடியாது, பிசினஸ் இல்லை. இன்னைக்கு கொஞ்சம் குறையும், ஒரு நாளைக்கு கூடும், இப்படி இருக்கும். ஏற்றம் இறக்கம் போல வந்துட்டு இருக்கு. என்ன செய்யுது, எல்லாம் கடவுள்கிட்ட சுத்தம். இதை என்ன சொன்னார். இந்த இப்ப நாங்க இந்த விதையெல்லாம் விற்கிறீங்கல்ல, இந்த விதைகளை பத்தி என்னெல்லாம் நன்மைகள், எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும்னு சொல்ல முடியுமா? வந்துட்டு இந்த யூரியா பொட்டாசு போட்டா ரொம்ப கஷ்டம்தான். இந்த சாம்பல் போடக்கூடாது, யூரியா பொட்டாசு, இந்த குப்பை இல்லை ஐட்டம் போடக்கூடாது. வெண்டைக்காய், கத்திரிக்காய், வழுதுனா இதெல்லாம் போடுற டைமில் எறும்பு படி மெயினாக சைடிலோட போட்டு கொடுக்கணும். எறும்பை கொல்லவும் கூடாது, அதுவும் பாவம். எறும்பையும் கொல்லக்கூடாது, அதுவும் பாவம். சைடிலோட எறும்பு படி போட்டு கொடுக்கலாம். யூரியா பொட்டாசு உபயோகிக்கக்கூடாது. எல்லா வித்துகளும் இருக்குது. இந்த 4 நாளைக்கு உள்ள முளைக்கும். ஆர்கானிக் போல உள்ள விதை தான், வேற பிரச்சனை கிடையாது. டெய்லி ஒரு 11 மணிக்கு நான் இங்கே வந்து வியாபாரத்தை போடுவேன். முக்கிய நாள் ஞாயிற்றுக்கிழமை வர மாட்டேன், பாக்கி எல்லா நாளும் வருவேன். என்னெல்லாம் விதை இருக்குன்னு சொல்ல முடியுமா? ஆமாம், வெண்டைக்காய், கத்திரி, வழுதுனா, தக்காளி, புடலை, பாவல், கும்பளா, பூசணி, வெள்ளரி, அரைக்கீரை, சிறுகீரை, பாலக்கீரை, மணத்தக்காளி கீரை, கோவைக்காய், பீட்ரூட்டு, கேரட்டு, முட்டைக்கோஸ், முள்ளங்கி, பெரிய உள்ளி, சீனி அவரைக்காய், அது சாட்டவரை, சதுரப்பயிறு, வள்ளிப்பயிறு, இப்படி பல வெரைட்டிகள் இருக்கு, பல இனங்கள் இருக்கு. உங்களுக்கு இந்த வியாபாரம் இங்க பண்ணும்போது அது ப்ராப்ளம்ஸ் ஏதாவது உண்டா? ஏதாவது கிடையாது. ஆள் நல்லது இல்லை தான், நம்மளை தேடித்தான் இருக்காங்க. வியாபாரம் நம்மளை தேடித்தான் இருக்காங்க. ஆள் நான் வருமானம் தான் பார்த்துட்டு இருப்போம். நான் 11 மணிக்கு வருவதுனால வந்துட்டு வீசிங் இருக்கனால மரத்தில் சாப்பிட்டு வருமா, களைப்பு வரல உடம்பு. அதனால வந்துட்டு வியாபாரத்தை போட்டு சுமாராக வியாபாரம் இருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. அதெல்லாம் சீட்டு எடுத்தாலும் சீட்டுக்கு பைசா கொடுக்கறதும் இப்படி எல்லாம் இருக்கும். என்கிட்ட லோன் வேணுமான்னு கேட்டாங்க இங்கே இருந்த இந்த நல்ல இதில் இருந்து முனிசிபாலிட்டிலேருந்து. நான் வேண்டாம்னு சொல்லிட்டேன். வேண்டாம், ஏன்னா லோன் எடுத்தாலும் அடைக்க கஷ்டம் தானே. வியாபாரம் இல்லாத என்ன பண்ண முடியும். அதனால எனக்கு மருந்து மாத்திரையே பைசா ஆகுது. ஃபியூச்சர் பிளான் ஏதாவது இருக்கா? இந்த வியாபாரத்தை பற்றி ஏதாவது ஃபியூச்சர் பிளான் ஏதாவது இருக்கா? ஃபியூச்சர் பிளான் தான் எனக்கு வந்துட்டு கடவுள் தகாச்சு ஒரு இடத்துல இருந்து சாப்பிடக்கூடிய ஒரு வழி இல்லைன்னு தான் உண்டு. வருமானம் வேற இல்லைல்ல, இந்த இது தானே வச்சு போயிட்டு. இப்போ இந்த இடத்த போட்டுருக்கீங்களா, இந்த இடத்துல போடப்படாது அந்த மாதிரி ஏதாவது இஷ்யூ வந்து? போடப்படாதுன்னு சொல்லிட்டு முன்னாடி எல்லாம் சொல்லுவாங்க. எனக்கு இந்த இதான் சர்டிஃபிகேட் போல ஒன்று இருக்கு, அதை வச்சு அங்கே போட்டுட்டு இருக்கேன். எதனா அது போட்டுட்டு இருக்கனால பிரச்சனை எல்லாம் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு வரை நமக்கு இந்த வியாபாரத்துக்கு வந்து யாருக்கும் பற்றிப்பு கிடையாது. முளைக்கலன்னு சொல்லிட்டு யாரும் பிரச்சனை உண்டாக்குனதும் கிடையாது. அது கிளியராக தான் போயிட்டு இருக்கு. உங்களுக்கு இந்த கன்னியாகுமரி இருக்குல்ல, இந்த கன்னியாகுமரியில் பிடிச்ச பிளேஸ் ஏதாவது உண்டா? கன்னியாகுமரி பிடிச்ச பிளேஸ்ன்னா இங்கே தான் கூட வியாபாரத்தை பார்க்கேன். முன்னாடி மார்த்தாண்டாலாம் போட்டுட்டு இருந்தேன், அது பிறகு போட மாட்டேன். சந்தை எல்லாம் போடுவேன். இந்த வெயிலுக்குள்ள முடியாததுனால ரொம்ப கஷ்டம். மார்த்தாண்டில் எங்கே போட்டு? மார்த்தாண்ட சந்தைகள் எல்லாம் போடுவேன், சைட்ல எல்லாம் போட்டுருக்கேன் முன்னாடி.
அங்க இருந்தா இங்க வந்தீங்களா? இல்லை அங்கெல்லாம் போடுவேன், முன்னாடி எல்லாம் போடுவேன், இப்போ வந்து போட மாட்டேன். முன்னாடி வாவலி குளுத்துற வாவலில எல்லாம் போடுவேன். குளுத்துற வாவலில் அந்த வாவலி டைம் வர டைமில் போடுவேன். 15 நாளைக்கு போட்டிருப்பேன் முன்னாடி எல்லாம். இப்போ வந்துட்டு அப்படி இல்லை. இப்போ வந்துட்டு ஒரு இடம் போக முடியாதனால இங்கே போட்டுட்டு. இப்ப நீங்க வாவலி போடுறீங்கல்ல, அப்ப போடும்போது அந்த டைம் அந்த 15 நாள் டைம் எவ்வளவு சேல் ஆகும்? 15 நாள் வந்துட்டு ஒரு நாளைக்கு 3000, 4000, 5000 ரூபா வியாபாரம் போகும். தர வாடகை எல்லாம் இருக்கனால கூடலும் போடுது மடிக்கு. ஆமாம், கேரட்டு, பீட்ரூட்டு, முட்டைக்கோசு, முள்ளங்கி வரும். கேரட் எல்லாம் பாவணும், பாவிட்டு அந்த பிடுங்கி நடணும். பிடுங்கி ஞாத்தலைக்கு நடண்டு நட்டாலும் அது வந்துட்டு வேற பிரச்சனை இல்லை. 4 ஒரு 7 8 10 நாளைக்குள்ள வச்சு பிடிங்கி மாற்றி நடும். 2 சாணுக்கு 1 வச்சு நடண்டிடும். கிழங்கு வந்துட்டு நீளத்துக்கு கிழங்கு இருக்கும். 3 மாசத்துல பிடிங்கி எடுக்கலாம், பிரச்சனை கிடையாது. சாம்பல் உபயோகிக்க கூடாது. கிருத்திரம ஒரே ஒன்றே உபயோகிக்க கூடாது. நாட்டு உரம் போடணும். அது நல்லது உரம். மனுஷனுக்கு நோயிலே கிடந்து விளையாடுது. அதுக்கடையில இந்த நோய் இதுவும் கூட எதுக்கு தேவையில்லாதது. நம்ம கன்னியாகுமரி மக்களை பத்தி சொல்ல முடியுமா எப்படின்னு? அது இந்த சாணம் வாங்க வர மக்களா பரவாயில்ல, சில ஆள் எல்லாம் நல்ல நீட்டாட்டு நமக்கு நல்ல பேரும் கிடைச்சிருக்கு. வேற இடத்துல வித்து வாங்கினாலும் உங்க வித்தா முளைக்கு நின்றுட்டு நம்மகிட்ட வந்துட்டு இருக்காங்க. நல்ல பேரும் வரும். நம்ம ஒரு இடத்துல இருந்து கரெக்ட் பண்ணுது, ஒரு இடங்கள்ல இருந்து எடுப்போம். சில பனங்குடி, வள்ளியூர் சில ஆள் கொண்டுருவாங்க. நல்லது பார்த்து எடுத்து அது கரெக்ட் பண்ணுது. நான் போட்டு முளைக்க வச்சுட்டா அவங்க வேற ஆளுக்கு கொடுக்கு. அப்போ அவங்களுக்கு நன்மை வருது. இப்போ ஒரு ஆள் பப்பாளி வித்து கொண்டு வந்திருக்கு, கொஞ்சம் வித்து கொண்டு வந்திருக்கு. நான் வந்துட்டு எடுத்து வச்சிருக்கேன். எடுத்து வச்சு இன்னும் போட்டிருக்கு. அதை முளைச்ச பிறகு தான் வேற ஆளுக்கு கொடுப்பேன். எல்லாம் இருந்தால் கொடுக்க மாட்டேன். நல்ல வித்து தான் கொடுக்கணும். கொடுத்தா தான் நாளைக்கு நமக்கு பேர் இருக்கு. எல்லாம் இருந்தால் நமக்கு பேரை கட்டிடும். சாவு டைமில் நமக்கு பேர் வேற இருந்தால் விதையாவாரி இறந்து வச்சு தான் வரும். எந்த ஒரு இதுக்கும் இது விதை என்னெல்லாம் ரேட்ல இருக்கும்? 10 ரூபா பேக்கெட். எல்லாமே 10 ரூபா தானா? இல்லை 10 ரூபா தான். கேரட்டு, பீட்ரூட்டு, முட்டைக்கோசு, முள்ளங்கி, பெரிய உள்ளி, அரைக்கீரை, சிறுகீரை, பாலக்கீரை, மணத்தக்காளி கீரை, பெரிய உள்ளிக்கெல்லாம் விதை இருக்கு. உள்ளி போட்டால் முளைக்கு 5-6 நாள் வந்துட்டு போயிடும். இந்த கேரட்டு, பீட்ரூட்டு, முட்டைக்கோசு எல்லாம் வந்துட்டு விதை தான் போடணும். விதை போட்டு தான் எடுக்கணும். கடை இருக்குது இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கு சைடில். இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கு சைட்லாம் இருக்கு கடை. வேப்பமூடு கோர்ட்டுக்கு எதிர் சைடு.